Exercise 7.2, question number 21. Using cofactors of elements of second row. Second row உடைய cofactors யூஸ் பண்ணி determinant of A வை கண்டுபிடிக்கணும். So கொடுத்திருக்கக்கூடிய question matrix A 5 3 8 2 0 1 1 2 3. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டிடர்மினன்ட்டை எந்த ரோவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ரோவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிடர்மினன்ட் எடுத்துக்கலாம். டிடர்மினன்ட் A இஸ் ஈக்குவல் டு 5 3 8 2 0 1 1 2 3. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரோனுடைய கோஃபேக்டர் சைன் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர வேண்டியது -2. அப்போ -2 அப்படின்றது கோஃபேக்டருடைய சைன். 2ன்றது எலமெண்ட், அதோடைய கோஃபேக்டர்ல மைனஸ் கிடைக்கும். என்ன காரணம்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். அப்போ -1 பவர்ல 3 வரும்போது மைனஸ் கிடைச்சிருக்கும், அதனால இங்க மைனஸ் யூஸ் பண்றோம். அப்போ இந்த ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 3 3s are 9. ஸோ அடுத்து -8 2s are 16. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வர வேண்டிய கோஃபேக்டர் சைன் பிளஸ் எலமெண்ட் 0. அப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்? அந்த பிளேஸ்ல 0 போட்டோம். நெக்ஸ்ட் 1ன்ற எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் சைன் மைனஸ் எலமெண்ட் 1. அப்போ இந்த பிளேஸ்ல என்ன பண்ணலாம்? இதோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். இந்த 1ன்றது செகண்ட் ரோல தேர்ட் காலம். செகண்ட் ரோவையும் தேர்ட் காலம் விட்டுட்டோம்னா 5 2s are 10. -1 into 3 3 ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ -2 into ஸோ 9 - 16 மைனஸ்ல கிடைக்கும். ஸோ இங்கே 16ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம்னா 7. ஸோ 0ன்றதை விட்டுறலாம். அப்போ -1 into 10 - 3 7 கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறி 2 7s are 14. -1 into 7 -7. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 7. அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் A இட் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ கொடுத்துருக்கூடிய ஏன்ற மேட்ரிக்ஸுக்கான டிடர்மினன்ட் வேல்யூ 7. ஸோ அலாங் செகண்ட் ரோ. ஸோ எந்த ரோலையும் எந்த காலத்திலையும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் டிடர்மினன்ட் மதிப்பு மாறாது. இங்கே செகண்ட் ரோல சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ரோல ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். So, goal of the determinant 7 is the final answer. Thank you.